கேபிஒய் பாலா விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சில பத்திரிகைக்காரர்களை திருத்தவே முடியல. எத்தனை விஜயகாந்த் வந்தாலுமே அவரை வந்து திருத்தவே முடியாது. விஜயகாந்த் சார் தான் கோவப்பட்டு வந்து சொல்லியிருப்பார். இந்த பத்திரிகைக்காரங்களை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருப்பார். எப்போ பார்த்தாலும் சிங் சக் சிங் சக் சிங் சக் சிங் சக்குன்னு ஜால்ரா போடுறீங்களே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டென்ஷன் ஆகி கேட்டிருப்பார். எப்பயுமே அவர் டென்ஷன் ஆகி என்னதான் கேட்டாலுமே என்னதான் சொன்னாலுமே திருந்தவே மாட்டேங்கிறீங்க. பொய்களையே வந்து சில பேர் வந்து பரப்புறதையே தொடர்ந்து அது ஒரு வேலையாக வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இதில் வந்து முக்கியமாக சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த உமாபதிங்கிற ஒரு அப்புறம் இந்த தமிழா பாண்டியன் அப்படின்னு சொல்கிற தாப்பாண்டியன் சொல்கிறோம் இல்லைங்களா, அவர்லாம் வாயை திறந்தாவே இந்த தாப்பாண்டியன்லாம் பொய்யே தான். 100 கோடியில் இப்போ ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, 150 கோடியில் கட்டுறாங்க, 10 கோடியில் கட்டுறாங்கன்னு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒன்று ஒன்று தினந்தோறும் சொல்லி வைக்கிறாரு. ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்காக அவங்க ஒரு கிளினிக் கட்டுறதுக்காக செலக்ட் பண்ண இடமே பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் பெட்டு தான். 1200 ஸ்கொயர் பெட்டில் எப்படி வந்து இத்தனை கோடி போட்டு கட்டடம் கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அந்த மாதிரி ரொம்ப பொய்களை வந்து அள்ளி விடுறதே ஒரு வேலையாக போயிடுச்சு. அதாவது நீங்கள் முன்னாடி காலம் இந்த தாப்பாண்டியன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து வர ஆள். முற்காலத்தில் நீங்கள் பொய்யெல்லாம் நிறையா சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி பொய் பித்தலாட்டங்கள்லாம் பேசி அதை விஜயகாந்த் சார் அழிச்சிங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் நிறைய பேர்த்த நல்லவங்களை வந்து நீங்கள் அழிச்சிருக்கலாம். அப்போ இருந்த காலகட்டம் வேறு, இப்போ இருக்கிறது வேறு. அதாவது எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற மாதிரி எது உண்மை எது பொய் அப்படின்னு சிந்திக்கிற அறிவு வந்து மக்களுக்கு வந்து இருக்குது. ஒரு 4 பேர் வந்து நம்பினாலும் மீதி பேர் வந்து நம்ப மாட்டாங்க. அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ந்து தான் அதை பார்ப்பாங்க. அதே மாதிரி உமாபதி அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா அவர் பெரிய லெஜண்ட். அவர் ஒரு பிரபல்ய பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து அவருக்கு இது இருந்தாலும் அவர் வந்து சர்வதேச கைக்கூலி அது இதுன்னு சொல்லிட்டு இந்த பாலாவை வந்து அவமானப்படுத்தி இருந்தாலுமே சர்வதேச கைக்கூலி வந்து இவர் தான் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அவரே ப்ரூவ் பண்ணுறாரு. சர்வதேச இவர் வந்து வேறவங்களுக்கு கைக்கூலியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. சிஎஸ்ஆர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்ட் இருக்குது. இது வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படியே ஆடி போயிடுவீங்க, அதிர்ந்து போயிடுவீங்க, இதெல்லாம் மக்களுக்கே தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உமாபதி வந்து சொல்கிறாரு. சிஎஸ்ஆர் ஃபண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் தெரியாமல் இருக்குது. இப்போ பத்திரிக்கை இவ்வளோ நாளாக பத்திரிக்கை துறையில் இருக்கிறீங்க, அந்த டிவியில் இருக்கேன், இந்த டிவியில் இருந்தேன், இங்கே இருந்தேன் அங்கே இருந்தேன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு ஒன்றுமே தெரியலன்னு இப்போ தான் தெரியுது. சிஎஸ்ஆர் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ திருவண்ணாமலைக்கு கோயிலுக்கு வரீங்க, அன்னதானம் சில பேர் வழங்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சாப்பிடுவீங்க, இல்லைன்னா வந்து நிறைய பேர் என்ன பண்ணால் அன்னதானம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் திடீர்னு அவங்களுக்கு வரும். பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு 5000 டொனேஷன் கொடுக்கறது, இந்தாங்க என்னுடைய சார்பாக நீங்கள் வாங்கி செய்யுங்க, ஒரு 1000 ரூபா கொடுப்பாங்க. சில பேர் 10,000 கொடுப்பாங்க. இந்த மாதிரி சில பேர் கொடுக்கறத வாங்கி அவங்க இன்னும் சிறப்பாக செய்வாங்க, அவங்கள வந்து ஊக்கப்படுத்துவாங்க. அது மாதிரி உதவிகள் எந்த உதவிகள் செஞ்சாலுமே அப்படி தான். பாலா மட்டும் கிடையாது, யார் உதவிகள் செஞ்சாலும் அதுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு செல்வந்தர்களோ இல்லை அவங்களால முடிஞ்ச உதவியை வந்து செய்கிறதுக்கு வருவாங்க. இதை தான் அவர் வந்து தலைவர் வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு பேர் வச்சு அப்படியே இடையில கொண்டுட்டு வராரு. இவர் வந்து சிஎஸ்ஆர் ஃபண்டெல்லாம் வாங்குறாரு. இவர் வந்து வாங்கி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே தராது, இவரே வந்து வச்சுக்கிறாரு. பாலா வந்து வாங்கி மற்றவங்களுக்கு வந்து கொடுக்குறான், அவ்வளோதான் வித்தியாசம். அவனு உழைப்பையும் கொடுக்குறான், இந்த மாதிரி விஷயத்தையும் அவர் வந்து பண்ணுறாரு. இது வந்து என்ன இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, எதனால் வகுத்தறிச்சல் தாங்க முடியும்னு சொல்ல இவ்வளோ வந்து மட்டமாகவும் வன்மமாகவும் வந்து பேசுகிறாங்க. இப்போ சேகுவாரான்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் இருக்கிறாரு, பிரபல்யமானவர். அவர் வந்து குற்றச்சாட்டாக அவர் சொல்லலை, ஆதாரத்தோடையே அவர் வந்து சொல்கிறார். இந்த உமாபதி என்ன பண்ணுறாருன்னா சேலத்தில் ஆர்ஆர் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி கடை வச்சு பெரிய செல்வந்தர் வந்து இருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து இவர் நிறைய பணம் வந்து வாங்குறார். பணத்தை வாங்கி படம் எடுத்துருக்கிறார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறார். அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் எதுக்காக வந்து அவருக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க? அப்புறம் சிஎஸ்ஆர் ஃபண்டெல்லாம் எதுக்காக அவர் வந்து வாங்குறார்? இவர் என்ன வந்து குற்றங்கள் வந்து செய்கிறாரு? சரியாக முறை பிரகாரம் போயிட்டு இருக்கும்போது ஏன் வந்து இவங்க செய்யணும்? அதேமாதிரி கூல் சுரேஷ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார், பாலாவை பற்றி தரக்குறைவாக பேசுகிறார். கூல் சுரேஷ் அப்படின்னா என்ன, அவர் பொதுமக்களுக்கெல்லாம் என்ன கூழ் ஊற்றினாரா? டெய்லியும் கூழ் கொடுக்குறாரா காலையில் எழுந்திரிச்சா? ஒன்றுமே கிடையாது. அவர் வந்து இப்போ பாலாவை பற்றி வன்மமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறார். ஏன்னா நல்லது செஞ்சால் நீங்கள் வந்து நீங்களும் அதே மாதிரியே நல்லது செய்யுங்க, அதோடைய சிறப்பாக செய்யுங்க. எதையாவது கொஞ்சம் செய்ய ஆரம்பித்தாங்கன்னா உடனே அவங்கள பற்றி ரொம்ப தரைக்குறைவாக பேசி அவங்கள வந்து தடுத்து நிறுத்திடுறது. ஏன்டா நம்ம வந்து இதை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு வந்து வந்துடுறது. அப்படி தான் இன்றைக்கி வந்து இருக்கிறது. ஆதவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறார். ஆதவன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன வந்துச்சுன்னு தெரில,
இந்த ஃபஸ்ட்டு நல்லதான் நடுநிலையோடு கரெக்டாக பேசினார், நியாயமாக பேசினார். இப்போ வந்து பாலாவை பற்றி தரக்குறைவாக பேச ஆரம்பிச்சு. இதெல்லாம் வந்து பொறாமையினுடைய வெளிப்பாடு. நம்மளாலேயும் முடியல, அடுத்தவங்க செஞ்சாலும் வந்து விடுறது கிடையாது. அவங்கள வந்து தரக்குறைவாக பேசுறது, இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. சிஎஸ்ஆர் ஃபண்ட் அப்படிங்கிறது நீங்கள்லாம் சொன்னால் அப்படியே ஆடி போயிடுவீங்க, அதிர்ந்து போயிடுவீங்க, எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உமாபதி சொல்கிறார். அவர் 1980லேயே இருக்கிறார். கிராமத்தில் நீங்கள் போங்க, ஒரு டவுன்லாம் வேணாம், நகர்ப்புறத்தில் வேணாம், கிராமத்துலேயே நீங்கள் போய் சாதாரணமாக நீங்கள் பேசுனீங்கன்னாவே அவங்களுக்கெல்லாம் தெரியும். இன்றைக்கெல்லாம் படிச்சிருக்கிறாங்க, கையில் ஃபோன் இருக்குது, எத்தனையோ விஷயங்கள் தெரியும். இந்த மாதிரிலாம் வந்து பொய்களை நம்ம தான் பெரிய அறிவாளி, நாட்டில் எல்லாமே வந்து முட்டாள் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து அந்த காலத்தில் வந்து இந்த பாமரர்கள்லாம் கிராமத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஓரளவுக்கு படிப்பறிவு இல்லாத இருப்பாங்கல்ல, அதே மாதிரியே இன்னும் இருப்பாங்க அப்படிங்கிற ஸ்டேஜ்லேயே தான் இவங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிஎஸ்ஆர் அப்படிங்கிறதுக்கு அப்படியே ஒரு பெரிய விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க. இது மாதிரி அப்படியே ஃபண்டு வந்துச்சு, அங்கேருந்து வருது. இது வந்து என்னென்னா, பணம் இல்லாதவர்கள் இந்த மாதிரி உதவி தேவைப்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பெரும் செல்வந்தர்கள் எப்போவுமே கொடுக்கறது தான். அது எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் ஒன்றும் புதுசாலாம் விளக்கம் கொடுக்க வேணாம். அது பாலாவுக்கு தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்ல, அப்படி கொடுக்கறது ஒரு குற்றமும் ஆகாது. சர்வதேச கைக்கூலி நீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம், எதை வச்சு நீங்கள் அப்படி சொன்னீங்க? அந்த ஆம்புலன்ஸ் திருட்டு வண்டிட்டு தானே சொன்னீங்க. ஃபஸ்ட்டு என்ன சொன்னீங்க? இந்த ஆம்புலன்ஸ் நம்பர் போர்டை மறைச்சிட்டு நிற்கிறீங்க, இது என்ன திருட்டு வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கல்ல. இப்போ அவங்க வாங்கின வண்டி நிரூபணமாயிருச்சா? இப்போ வந்து பழைய வண்டி வாங்கி கொடுத்துட்டீங்கன்னு சொல்கிறீங்க. பழைய வண்டி வாங்கி தானே கொடுத்தாங்க, திருடிட்டு வரல இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி. அப்போ உங்கள் மேலே வந்து வழக்க தொடரலாம் இல்லை? மான நஷ்டம் கேட்டு வழக்க தொடரலாமா, தொடரக்கூடாதா? ஏன் இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்கிறீங்க? அடுத்த பொய் ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் பொய்க்கு வேறு ஜால்ரா அடிக்கிறதுக்கு ஒரு 4-5 பேர் உங்கள் கூட சேர்த்துக்கிட்டீங்க. அந்த மாதிரி பொய்களை எல்லாம் சொல்லாதீங்க. அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் பத்திரிகை துறையில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு 1000மோ 2000மோ ஒரு நாள் வருமானம் இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து கோடிக்கணக்கில் போட்டு படம் எடுக்கிறீங்க, சினிமா எடுக்கிறீங்க? இது வந்து பிரபலமான பத்திரிகையாளர் வந்து சொல்லியிருக்கிறாரு, சேகுவேரா சொல்லியிருக்கிறாரு. அந்த குற்றச்சாட்டுக்கு நீங்கள் வந்து நேருக்கு நேராக நீங்கள் வந்து பதில் சொல்கிறீங்களா? எப்படி வந்து படம் எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு எங்கேருந்து பணம் வந்துச்சு? ஆர்ஆர் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்வந்தர்கிட்ட இருந்து நீங்கள் எப்படி வந்து பணம் வாங்குறீங்க? கூல் சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சொம்பு தூக்கிட்டு ஜால்ரா அடிக்கிறார்ல, அந்த சொம்பு தூக்கிக்கு அவர் எதுக்கு கார் வாங்கி கொடுக்குறாரு? ஆர்ஆர் பிரியாணிங்கிறவர் எதுக்கு கார் வாங்கி கொடுக்குறாரு? அதெல்லாம் வந்து இல்லீகல் இல்லையா? நீங்கள் வாங்கி நீங்களே வச்சுக்கிறீங்க. இந்த மாதிரி அவங்க கொடுக்குற விஷயங்களை நீங்கள் வாங்கி இந்த மாதிரி சிஎஸ்ஆர் ஃபண்டெல்லாம் கிஃப்டாக கொடுக்கறது, பணமாக கொடுக்கறது, இதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிறீங்க. அதனால் வந்து மக்களுக்கு தெரிவதே கிடையாது, வெளியில் தெரியறதே இல்லை, அப்படியே அமுக்கமாக வச்சுக்கிறீங்க. பாலா என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வர ஃபண்டெல்லாம் மற்றவங்க கொடுக்குறதெல்லாம் தன்னுடைய உழைப்பினால் வரதையும் கொடுத்து அதையும் எடுத்து மக்களுக்கு வந்து செய்கிறார். உடனே பணம் எங்கேருந்து வருது இதையே கேட்டுட்ருக்கிறீங்க. எங்கேருந்து வருகிறது அப்படிங்கிறதுடைய எதுக்காக வருகிறது, அதை வாங்கி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். உங்களுக்கு வந்து இந்த பத்திரிக்கை துறையில் இருக்கிறீங்க, நீங்கள் இந்த பக்கம் போனால் 2000, அந்த பக்கம் போனால் 3000, இந்த மாதிரி நீங்கள் பேசி நீங்கள் வாங்கிட்டு போயிடுவீங்க. உங்களுக்கு கஷ்டம் என்ன, வறுமை என்ன, பிரச்சனை என்ன, அதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. இன்னுமே கிராமத்துலேயும் சரி நகரத்துலேயே கூட நிறைய பேர் ஒருவேளை சாப்பாட்டுக்கு எவ்வளோலாம் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க தெரியுங்களா? எவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிற ரேஞ்செல்லாம் இருக்கிறாங்க. கடைசியாக போய் ஒரு உதவி கேட்டு பார்ப்போம் ஒருத்தர்கிட்ட, அது பாலான்னு தானே இல்லை, நீங்களே செஞ்சிங்கன்னா கூட வந்து கேட்பாங்க. அது மாதிரி அவங்களுடைய கடைசி ஆப்ஷன் அதாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒன்றா நீங்கள் வந்து உதவி செய்யுங்க, இல்லைன்னா உதவி செய்கிறவங்களை வந்து தடுக்காதீங்க. விஜயகாந்த் சார் இருக்கிற வரலும் அப்படியே தானே செஞ்சீங்க. எதையாவது ஒன்று எழுதி அதை பார்த்துக்கிட்டு உங்களுக்குன்னு, அதாவது ஆராய்ந்து பார்க்குறதுக்குன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. எதை சொன்னீங்கனாலும் அவங்க வந்து ஆராய்ந்து பார்ப்பாங்க. ஆனால் உங்களை மாதிரி ஆளுங்க சொன்னால் அதை நம்பிக்கிறதுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க. இது நிறையா தான் நிஜமாக தான் இருக்கும், அவன் சர்வதேச கைக்கூலியாக இருப்பான், அதுக்கு என்னைய ஆதாரம்? நீங்கள் பேசுகிறீங்களே, ஒரு அர்த்தம் வேணாமா? சர்வதேச கைக்கூலின்னா என்ன அர்த்தம், அதுக்கு என்ன ஆதாரம்? அதுக்கு நீங்கள் வந்து விவாதம் பண்ணுவீங்களா? இப்போ சேகுவேரா பத்திரிகையாளர் இருக்கிறாரு, அவர் நிறையா வந்து ஆதாரங்கள் வச்சுருக்கிறாரு. நீங்கள் வந்து எங்கெங்கே பணம் வாங்குறீங்க, என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆர்ஆர் பிரியாணிக்கிட்ட உங்களை வந்து ஒரு எலும்பு துண்டு கவிட்டு போகிற நாயின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு மேலே அவர் என்ன சொல்லுவார்? ஒரு எலும்பு துண்டு தின்னுட்டு போடுறாங்கல்ல, அந்த எலும்பு துண்டை
கவ்விட்டு போகிற நாய் அந்த உமாபதி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுக்கு மேலே அவர் என்ன வந்து உங்களை மட்டமாக ஒரு மனுஷன் வந்து கேட்க முடியும்? அந்தளவுக்கு கேட்டிருக்காரு. கண்ணியமாக முதல்ல பேசுங்க, கண்ணியமாக வந்து நடந்துக்கங்க. நாட்டில் வந்து மக்கள் பிரச்சனையை நீங்கள் தீக்காட்டியும் பரவாயில்ல. அதாவது ஒரு 10 பேத்துக்கு அவனால் முடிஞ்சது 10 பேத்துக்கு உதவி செய்கிறான், சரியா? உங்களால் முடிஞ்சால் நீங்கள் செய்யுங்க. கேமராவை எடுத்துகிட்டு போகிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அவன் உதவி செய்கிறான், கேமரா எடுத்து போடுறான். அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, இங்கே உதவி செய்கிறாங்க. இப்போ வந்து எதுக்காக வந்து கேமரா எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா, எதுக்கு தெரியக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டு இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்களே வாங்கி நீங்களே வச்சுக்கிறீங்க. அவன் வந்து வாங்கி வெளியில் கொடுக்குறான். அது வந்து பொறாமையினுடைய வெளிப்பாடு. நம்மளை மாதிரியே இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க. கொடுத்தா தானே அவங்களுக்கு வந்து வெளியே எடுத்து போட்டால் தானே 4 பேருக்கு நன்மை செய்கிறான்னு தெரியும். அவங்களுக்கு அது பிடிச்சிருக்குது செய்கிறாங்க, உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா செய்யுங்க. அதை விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுத்து வாழாதீங்க. இப்படிலாம் பொய்களை பரப்பாதீங்க. எத்தனை தலைமுறைக்கு தான் அந்த மாதிரி பொய் சொல்லியே வாழ போகிறீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு உண்மையை சொல்லலாம் இல்லை? நீங்கள் எப்பயுமே திருந்த மாட்டீங்க, எனக்கு தெரியும். நீங்கள் அந்த தமிழா பாண்டியன் இவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக பொய்யே தான், எதுக்கு எடுத்தாலும் பொய்யே தான், வாயை திறந்தால் பொய் தான். தமிழா பாண்டியன் பாருங்கள், 10 கோடியில் ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவார். ஒன்றுமே இல்லை, அவன் 1200 ஸ்கொயர் ஃபீட் தான் வாங்கி கொடுத்துருக்காரு. அது இன்னும் கட்டவே ஆரம்பிக்கல, ஒரு கிளினிக் தான் ஆரம்பிக்க போகிறாங்க. நல்ல விஷயம் தானே? ஏன் இப்படி நீங்கள் வந்து சொல்லணும்? நீங்களே சொல்லுங்கள். இதனால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கிது? அடுத்தவங்களுக்கு செய்கிற உதவியை தடுக்கிறதுனால என்ன நன்மை கிடைக்கிது? நீங்கள் ஏதாவது உதவி செஞ்சுருக்கிறீங்களா? அது வரலாம், அதையாச்சும் சொல்லுங்கள். நீங்கள் வீடியோவாக வெளியிடுங்க.